ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி திருச்சி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு 1 வீக்காக வெயிட் பண்ணோம் டிஎன்பிஎஸ்சி அப்டேட் சிலபஸ் பண்ணி. பட் அவங்க என்ன எதுவும் பண்ணலை. ஸோ இந்த டைமில் பார்த்தோன்னா நம்ம ஒரு கிளாரிட்டியாக ஸோ என்ன நம்மளால் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியுதுன்னா, இப்போ இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் எக்ஸாம் வருது, டிப்ளமோ ஐடிஐ ஸ்டாண்டர்டுக்கு. ஆக்சுவலாக ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ஐடிஐ ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இந்த ஜிஎஸ் எக்ஸாம்ஸ், ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த எக்ஸாமில் இதை சேர்த்ததுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா நியூ சிலபஸ் எக்ஸாம். ஸோ அதனால் இது டெக்னிக்கல் எக்ஸாம் இருந்தாலும் இது வந்து நியூ சிலபஸ், ஸோ எக்ஸாமில் கொடுக்கல. அதனால் கண்டிப்பாக எந்த எக்ஸாம்லையும் சேர்த்த முடியாது. ஸோ அது தெளிவாயிடுச்சு. ஆல்சோ டெக்னிக்கல் எக்ஸாமும் 15 டேஸில் இருக்குது. ஸோ அதுலேயும் வர வாய்ப்புகள் கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ டிஏ எக்ஸாம் 7ஆம் தேதி, மெக்கானிக்கல் எக்ஸாம்ஸ் 10 ஆரம்பித்து ஒரு 27, 28 வரைக்கும் போகுது. ஸோ மேக்ஸிமம் என்ன சான்சஸ் இருக்குன்னா, அந்த எக்ஸாம்ஸ் முடிஞ்சுட்டு ஒரு 27, 28 அவங்க முடிச்சுட்டு ஐ திங்க் ஒரு டிசம்பர் ஜனவரி இந்த ரேஞ்சில் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் எண்ட்லேயோ இல்லை அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே விட்டு டிசம்பர் ஜனவரியில் எக்ஸாம் வைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் அவங்க வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. சிலபஸ் கொடுத்துட்டாங்களே நமக்கு வந்து அப்டேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம தான் வேறு இருந்துக்கணும். ஸோ ஏன்னா அவங்க ஒவ்வொரு அப்டேட்டையும் வாட்ச் பண்ணுங்கன்னு தான் நமக்கு ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது வந்து 100% சொல்ல முடியாது. ஸோ முன்னாடியும் வரலாம். பட் அப் அண்ட் டம்மில் சான்ஸ் சேர்த்துறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இது நியூ சிலபஸ் கூட நியூ சிலபஸ். ஸோ கண்டிப்பாக அது அந்தளவுக்கு ஃபேவராக இருக்க முடியாது. ஸோ படிக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக அப் அண்ட் டம்மில் போகிற வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஸோ நமக்கு எக்ஸாம்ஸ் வாய்ப்புகள் இருக்குது, நியூ எக்ஸாம். ப்ளஸ் அது இல்லாமல் பிடபிள்யூவில் இசிஇ எக்ஸாம்ஸ், அதாவது இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எலக்ட்ரிக்கல் போஸ்ட் வரவே இல்லை இந்த வருஷம். ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் அந்த மாதிரி என்னென்ன போஸ்ட் மிஸ் ஆகிருக்கோ அதெல்லாம் கொண்டு வர வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, செப்டம்பர் செகண்ட் ஆஃப், செப்டம்பர் 15 30 இல்லை அக்டோபர்லேயோ வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.